ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? அனைவரும் பக்தியில் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்களா? நல்ல நல்ல விஷயங்களை. இதற்கான பதில் சரிவர கிடைக்கவில்லை. என்ன கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள்? இது அவரவர்களுடைய டைரிகளில் குறைந்ததிலும் குறைந்தது ஒரு விஷயம் கட்டாயம் எழுதுங்கள். ஏனென்றால் ட்ரெயின்ல அமர்றீங்கன்னா நீங்க மறந்து விடுகிறீர்கள். வீட்டுக்கு போன உடனே அது மறைந்தே விடுகின்றது. எனவே ஒரு தடவை ஒரு விஷயம் எது சக்திசாலியான ரூபத்தில் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டுமோ வாழ்க்கையில், அல்லது தனக்குள் ஒரு விசேஷமான மாற்றத்தை எதையே கொண்டு வரணுமோ, அல்லது ஏதாவது ஒரு விசேஷமான முயற்சி செய்வதற்கான ஒரு விசேஷமான ஆசை உள்ளதோ, திட சங்கல்பம் உள்ளதோ, இது யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அனைவருக்கு தனித்தனியானதாக இருக்கும். அனைவரும் இதை செய்யணும். எப்பொழுது நாம் ஆத்மாக்கள் இந்த சிருஷ்டியில் இறங்கி வந்தோம், 16 கலை சம்பூர்ணமாக இருந்தோம். 16 கலை என்பதனுடைய அர்த்தம் சொல்லுங்களே. சர்வகுண சம்பன்னம்ங்கிறது வேறு. ஆத்மா சம்பூர்ண ரூபத்தில் பவர்ஃபுல்லாக இருந்தது. பேட்டரி 100% சார்ஜாக இருந்தது. இதுதான் 16 கலை. 16 கலை இது கிடையாது. பாடும் கலை, ஆடும் கலை என்பது அது கிடையாது. ஆத்மாவினுடைய சம்பூர்ண டிகிரி ஆஃப் பவரை தான் சொல்கின்றோம். மெல்ல மெல்ல மெதுவா நாம் பிறவிகள் எடுத்தோம். சக்திகள் யூஸ் ஆகிக் கொண்டே சென்றது. கடைசியில் வந்து விட்டோம். 5-7% தான் மிஞ்சி உள்ளது. இப்பொழுது பாபா வந்துவிட்டார். ஏனென்றால் இந்த ஆத்மாவினால் தான் ஷரீரம் இயங்குகின்றது, நடக்கின்றது. ஷரீரத்தில் என்று கடுபடு பிரச்சனைகள் ஏன் உள்ளது? டாக்டர்கள் தெரிந்து கொள்வதில்லை. ஆத்மா பலவீனமாக உள்ளது. இப்ப ஷரீரமும் கூட பலவீனமா உள்ளது. அதை இயக்குவதில் சக்தி கெப்பாசிட்டி இல்லை. இப்பொழுது பாபா வந்திருக்கின்றார். தன்னுடைய அனைத்து சக்திகளையும் ஆத்மாவில் டிரான்ஸ்பர் செய்கின்றார். தன்னுடைய சக்திகளை டிரான்ஸ்பர் செய்கிறார் எனக்குள். ஃபீல் செய்யுங்கள். அவருடைய கைகளினால் சக்திகளுடைய கிரணங்கள் என் மீது எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றது என. ஓம் சாந்தி. ஸ்வீகாரம் செய்யுங்கள். பாபாவினுடைய சக்திகள் எங்கே போனது? எனக்குள் வந்துவிட்டன என இதனை ஸ்வீகாரம் செய்தே ஆகணும், ஏற்றுக்கொண்டாகணும். பக்தர்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிவதில்லை. அவங்க அங்குதான் வாழ்றாங்க. கலியுகத்தில் ஃபீலிங் வந்தாலும் ஃபீலிங் தான் வருகின்றது. சகித்து கொள்ள முடிவதில்லை என்றால் சகித்து கொள்ள முடிவதில்லை. இப்பொழுது உங்களுக்குள் சக்திகள் வந்துவிட்டன. சக்திகள் எதில் இருக்கின்றது? இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லுங்கள். ஆத்மாவில் 2 முக்கியமான விஷயங்கள் உள்ளது, மனம் மற்றும் புத்தி. இதில் சக்தி எதில் இருக்கின்றது? சொல்லுங்க. 2 பதிலும் அறிகின்றது. சக்திகளுடைய வாசம் மனதில் உள்ளது. எனவே மனோபலம், மனோசக்தி, பவர் ஆஃப் தாட், பவர் ஆஃப் மைண்ட் என்ற வார்த்தைகள்ல பயன்படுத்தப்படுகிறது. புத்தி என்பது என்ன? ஒரே விஷயம்தான் அனைவருக்கு தெரிகின்றது, நிர்ணய சக்தி. வேற எதுவும் சொல்வதில்லை. வேற சொல்லுங்க, புத்தி என்றால் என்ன? நிர்ணய சக்தி அஷ்டசக்திகள்ல ஒன்றாகும். தீர்மானிக்கும் சக்தி என்பது. புத்தி என்பது நம்முடைய விவேக சக்தியாகும். இதில் என்ன நிறைக்கப்படுகின்றது? பதில் ஏற்கனவே கொடுத்தாச்சு உங்களுக்கு. விவேகம், விஸ்டம், ஞானம்.
குழந்தைகள் உங்க படிக்கிறாங்க, அதனுடைய புத்தகங்களுடைய ஞானம் எங்கு நிறைகின்றது? மனதிலையா புத்தியிலையா? புத்தியில் பதிகிறது. இப்போ புத்தி என்பது விவேக சக்தியாகும். புத்தி என்பது தாரணை சக்தி, கிரகிக்கிற சக்தியாகும். புத்தி அனைத்தையும் தாரணை செய்கிறது அல்லவா? அது புத்தியில் தான் ஆகின்றது. தெய்வீக குணங்களுடைய தாரணை, வரதானங்களுடைய தாரணை, இன்னும் நிறைய ஞானங்கள், சக்திகள் முதலில் புத்தியில் வருகிறது. மனதினால் அது வேலை செய்கின்றது. புத்தி என்பது தாரணை சக்தி. மேலும் மூன்றாவது புத்தி என்பது மூன்றாவது கண் ஆகும். இதனால் நாம் பார்க்கின்றோம். இப்போ நம்ம ஆகாயத்தை பார்க்க முடியாது, ஆனா ஆகாயத்தில் பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்களை பார்க்க முடியும் அல்லவா இங்கிருந்து? எதனால்? புத்தியினால் பார்க்கின்றோம். கிரகித்துக் கொண்டே செல்லுங்கள் இந்த அனைத்து விஷயங்களையும். புத்தி நம்முடைய மூன்றாவது கண் ஆகும். பாபாவிடமிருந்து நமக்கு இந்த மூன்றாவது கண் கிடைத்துள்ளது. என்ன கண்? ஞானத்தினுடைய மூன்றாவது கண் கிடைத்துள்ளது. நம்முடைய ஞானம் நமக்கு கண்ணாகவும் ஆகிவிடுகின்றது. சத்தியுகத்தை நாம் பார்க்க முடியும் அல்லவா? இங்கிருந்து நாம் எப்படி இருந்தோம், நம்முடைய சொரூபம் நம் முன்பாக வந்து விடுகிறது. இதனை தான் சொல்கின்றோம் திவ்ய புத்தி. நாம் நம்முடைய இந்த திவ்ய புத்தியினால் முழு சக்கரத்தையும் கூட பார்க்க முடியும். ஒருவேளை கண்களில் கொஞ்சமாவது ஏதாவது பட்டுவிட்டால் தென்பட முடியுமா? துளி ஏதாவது விழுந்து விட்டது என்று கஷ்டம் ஏற்படுகிறது, சிரமம். கொஞ்சம் விரல் பட்டுவிட்டது என்றால் எவ்வளவு நேரம் வரைக்கும் கண்ணீர் வந்துகிட்டே இருக்கிறது. எவ்வளவு சென்சிட்டிவா உள்ளது கண்கள். புத்தியினுடைய கண்களும் கூட அதனையும் விட மிகவும் சூக்ஷ்மமானது. இப்பொழுது கவனம் கொடுங்கள். யாருக்கு புத்தியை, தாரணி சக்தியை பிரபலமாக ஆக்க வேண்டுமோ அதனை பாபா சொல்ற தங்க பாத்திரம் என்று. இது பாரஸ் புத்தி. அதையும் விட நல்ல வார்த்தை, அதை விட மேலானது ஈஸ்வரிய புத்தி. அதனை இந்த புத்தியில் அழுக்கை நிறைத்துக் கொள்ள கூடாது. இப்போ இது அனைவர் கையில் தான் உள்ளது. கேட்பது எல்லாமே அனைவரும் தான். ஆனால் 100ல் ஒருவர் தான் தாரணை செய்கிறார்கள். மற்ற அனைவருமே அழுக்கை நிறைத்துக் கொள்கிறார்கள். இது அது எனது உனது எல்லாத்தையும் அனைவரும் அழுக்க நிறைக்கிறாங்க. இப்ப எங்கு அழுக்கு நிறைகின்றதோ தென்படுவதே இல்லை. சத்தியுகத்தினுடைய முதல் வாழ்க்கையும் தென்படுவதில்லை. சூக்ஷ்ம வத்தனம், பரந்தாமம் எதுவும் தென்படுவதில்லை. புரிகின்றதல்லவா? கலியுகத்தில் அழுக்கை தவிர எதுவுமே கிடையாது. இப்போது இது நம் கையில் தான் இருக்கிறது. நாம் அந்த அழுக்கை தாரணை செய்வதா அல்லது பார்க்காமல் இருப்பதா? தன்னுடைய புத்தியை அப்படி தங்க பாத்திரமா பாதுகாப்பா ஆக்குவது. அதில் எதையும் நாம் நிறைக்க கூடாது. வரதானத்தை மட்டுமே நாம் நிறைக்க வேண்டும். வரதானம் சின்ன விஷயம் கிடையாது. இந்த 7ஆம் தேதியினுடைய முரளியில் பற்றி விளக்கம் சொல்லப்பட்டுள்ளது. இன்று 3ஆம் தேதி, 4 நாளுக்கு பிறகு அந்த அவ்யக்த முரளி வரும். அதில் மிக அழகான விஷயம் வருகின்ற. அதனை நீங்க கேட்கலாம் ஆழமாக. மிக நல்ல விதமா கேளுங்கள், படியுங்கள், நோட் பண்ணுங்கள். பாபா நிகழ்காலத்தினுடைய நேரத்தின் சேவைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். மேலும் கடைசிக்கு முதலில் நடக்க இருக்கின்ற சேவையையும் பார்க்கின்றார். எப்பொழுது உங்களுடைய சொரூபத்தினால் இந்த சொரூபம் சம்பூர்ண ரூபத்தில் மாஸ்டர் சர்வசக்திவானாக எப்பொழுது உங்களிடத்தில் கூட்டம் வருமோ, இயற்கை வேலைக்காரனாக தாசியாக ஆகிவிடும். குறைந்ததிலும் குறைந்தது 10 கோடி பிராமணர்கள் உருவாகணும். 33 கோடியில நல்லதா உருவாகுவாங்க. 10 கோடி பேர் நல்லதா உருவாகுவார்கள். பிரம்மா போஜனமும் சாப்பிட்டு செல்வார்கள். மதுபன் தீர்த்த யாத்திரையும் செய்து செல்வார்கள். பாபாவனுடைய ரூம்ல அமர்ந்தும் செல்வார்கள். யோகமும் செய்வார்கள். பவித்திரமாகவும் ஆகுவார்கள். பாபா சொல்றாங்க, இயற்கை சம்பூர்ண ரூபத்தில் உங்களுடைய வேலைக்காரன் தாசியாகிவிடும். ஆனால் எச்சரிக்கை செய்கிறார். நம் அனைவரையும் அதிகமா செய்கிறார். நீங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு குறைவாக டீச்சர் சகோதரிகளையும் சமர்ப்பண சகோதரர்களையும் இந்த இயற்கையை சுவீகாரம் செய்யாதீர்கள் என நான் முற்றிலும் ஓப்பனாகவே இதை சொல்கின்றேன். சேவைகள் மிக அதிகமாகும். ஒவ்வொரு சென்டரும் செல்வ தானியத்தால் நிறைந்து விடும்.
देवियों के चरण அளவில்லாத செல்வம் சொத்து தேவிகளுடைய சரணத்தில் அர்ப்பணிக்கப்படும். தேவிகள் என்ன செய்வீர்கள்? அதனை சொல்லுங்கள் தேவிகளே, कितना खाएं என்ன செய்வீர்கள்? और ज्यादा எவ்வளவு சாப்பிடுவீங்க? அதிகமா சாப்பிட்டீர்கள் ஆனால் நிலைமை மோசமடையும். आ गया सब खा पी के हजम कर दें செல்வம் நிறைய வந்து விட்டது, அனைத்தையும் நம்ம சாப்பிடுவ நினைக்க முடியுமா? மோசமாக விளையாட்டு உடலுடையதும் கூட மனதும் கூட. ஒருவேளை நாம் அதனை தன்னுடைய சுக வசதிகளை ஈடுபடுத்தினோமானால் நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, நமது தியாகம், நமது வேகம், வரக்கூடிய சிரேஷ்ட பாக்கியம், நம்முடைய திவ்யத்தா அனைத்துமே அழிந்தேவிடும். எனவே அனைவரும் அதனை மற்றவர்களுக்காக நன்மைக்காக பயன்படுத்துங்கள். அதில் மிகவும் கவனம் கொடுக்கணும் அனைவரும். परम टाइटल பாபா நமக்கு இந்த பரம டைட்டில் கொடுத்துள்ளார். அந்த முரளியிலே இந்த வார்த்தை உள்ளது, பரம டைட்டில், பரமாத்மாவின் டைட்டில். முரளியில் இது நிறைய வருகின்றது, கேட்டு வருகின்றோம் இடையிடையில். நாம் சுவீகாரம் செய்யணும். பகவானுடைய இந்த டைட்டில் பட்டம் எனக்கு கிடைத்துள்ளது. நான் அப்படி இருப்பதனால் தானே எனக்கு கிடைத்துள்ளது, இல்ல சும்மா கொடுத்து விட்டார் அவர். பட்டம் சும்மா கிடைப்பதில்லை, டைட்டில் நாம் இருக்கின்றோம். அதனால் தான் டைட்டில் பட்டம் கிடைத்துள்ளது. நாம் என்னவாக இருக்கின்றோம்? மாஸ்டர் சர்வ சக்திவான். ஒன்று பாபாவிடமிருந்து நமக்கு சக்திகள் கிடைக்கிறது, ஜென்ம எடுத்ததிலிருந்து. நாம் சொன்னோம், மேரா பாபா, என்னுடைய பாபா என. அவர் சொல்கின்றார், என்னுடைய அனைத்து சக்திகளும் உங்களுடையது என. இது அனைவர் கூடவும் நடக்கின்றது. எனவே பாபா சொல்கின்றார், இந்த சர்வ சக்திகளும் உங்களுடைய பிறப்புரிமையாகும், பர்த் ரைட் ஆகும். இது அடையவும் செய்யணும். ஆனால் முதலில் உரிமையை அதிகாரமாக இதனை நாம் அடைந்தே விட்டோம். நமக்கு இந்த சக்திகள் கிடைத்து விட்டது. மாஸ்டர் சர்வ சக்திவானுடைய நேரடியான அர்த்தம் என்பது நான் மிகவும், அடுத்து சொல்லுங்களே, சக்திசாலியானவன் என்பதாகும். தனக்குள் நிறைத்துக் கொள்ளுங்கள் இந்த சங்கல்பத்தை, நான் மிகவும் சக்திசாலியானவன். நிறைய பேர் இதை சும்மாவே நினைவு செய்கிறார்கள், மாஸ்டர் சர்வசக்திவான் என. ஆனால் அவர்களுக்கு இது தெரிவதில்லை என்னவென்று. அதாவது இவ்வுலகில் நான் மிக மிக மிகவும் சக்திசாலியானவன் என்பதாகும். நெக்ஸ்ட் டு காட், கடவுளுக்கு அடுத்தபடியா அவர் சர்வசக்திவான். அதன் பிறகு நம்பர் நம்முடையதாகும். சுவீகாரம் செய்யுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் பயிற்சி செய்வோம் இதனை. अपने को प्रकृति के बीच, தன்னை புருவ மத்தியில் பாருங்கள். मनोवैज्ञानिक कहते हैं, மனோவிஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், நான் அப்பொழுது கேட்டிருந்தேன், நான் 11ஆம் வகுப்பு படித்த பொழுது, ஒரு மனிதனுக்குள் நிறைய சக்திகள் உள்ளது, ஆனால் அது உறங்கிக் கொண்டிருக்கின்றது, அதனை தட்டி எழுப்புங்கள் என. நான் சின்ன பையனா இருந்தப்ப கேட்டேன், எப்படி எழுப்புவது என, விழிப்படைய செய்வது. யாரும் பதில் கொடுக்கவில்லை. பாபா பதில் கொடுத்திருக்கின்றார். எப்படி தட்டி எழுப்புவது உறங்கும் சக்திகளை? பாருங்கள், பாபாவிடமிருந்து நமக்கு சக்திகள் கிடைத்து விட்டது. இரண்டாவது, அதை பற்றி நாம் அடுத்து வருவோம். சர்வ சக்திவானிடம் யோகம் வைத்து நாம் சக்திகளை அடைகின்றோம். அதாவது நமது பர்சன்டேஜை அதிகப்படுத்துகின்றோம், பேட்டரியை சார்ஜ் செய்கின்றோம். ஆனால் எப்படி? யாராவது தன்னுடைய பேட்டரியை ஃபுல் செய்து மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்து விடுகிறார்கள் என்றால், அப்ப பேட்டரி எவ்வளவு டிஸ்சார்ஜ் ஆகும்? கிட்டத்தட்ட ஆகவே ஆகாது. ஒருவேளை அது ஆஃபே செய்துட்டாங்க, பிளைட் மோடுல வைத்தாங்க என்றால் கொஞ்சமாவது டிஸ்சார்ஜ் ஆகலாம். ஆகையால் சக்திகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது, கிடைத்து விட்டது. ஆனால் ஒருவேளை அதனை நாம் விழிப்படைய செய்யலை என்றால், ரெண்டு விஷயம் உள்ளது. ஒன்று விழிப்படைய செய்யலை மற்றும் யூஸ் செய்வது இல்லை, பயன்படுத்துவதில்லை. மொபைலுடைய பேட்டரி யூஸ் செய்வதனால் டவுன் ஆகும், குறைந்துவிடும். ஈஸ்வரிய சக்திகள் யூஸ் செய்வதனால், பயன்படுத்துவதால் அதிகமாகும், வளரும், அப்பாகும். ஆகையால் எப்பொழுது உறங்கும் சக்திகள் எப்படி விழிப்படையும்?
அதிகாலையில் எப்பொழுது நாம் எழுந்திருக்கின்றோம்? நாம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகாலையினுடைய மகத்துவம் சொல்கின்றேன். பாபா பாருங்கள், 4 மணிக்கான நேரம் வைத்துள்ளார்கள். पर हम कह सकते அதை யோசிக்க வேண்டிய விஷயமில்லை. ஏன் வைக்கப்பட்டுள்ளது என்று யோசித்து புரிந்துதான் வைக்கப்பட்டிருக்கும் அல்லவா? ஏனென்றால் அந்த நேரம் உலகம் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. இயற்கை முழுமையான விதத்தில் சாந்தியாகவும் சீத்தளமாகவும் உள்ளது. எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மை சுற்றி நாலா பக்கமும் கிடையாது. ஜீவ ஜந்து பாவி அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாவி அதிக நேரம் வரைக்கும் தூங்குறாங்க இல்லையா? நம்ம அனைவரும் உறங்குகிறார்கள். யார் முடித்துள்ளார்கள்? बाबा जगह है, சொல்லுங்க, யார் விழித்துள்ளார்கள்? பாபா முடித்துள்ளாரா? நாம் முடித்திருக்கின்றோம், விழித்திருக்கின்றோம் சொல்வதில்லை. ஒருவேளை எழுந்திருப்பதில்லையோ? कुछ माताएं எழுந்திருக்கிறீங்களா காலையில்? உண்மையா? சில மாத்தாக்கள் யோசிக்கிறாங்க, நான் எழுந்திருப்பதே இல்லை, மும்பையில சின்ன சின்ன வீடா இருக்கிறது, சிரமம் என்ன. அனைவரும் எழுந்திருக்கின்றீர்களா? எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருக்கவில்லை என்றால் அந்த நேரம் மனிதனுடைய உள் மனம், இப்ப இது நம்முடைய மொழி இல்லையா? உள் மனம் என்பது மனோவிஞ்ஞானிகளுடைய பாஷை சப்கான்சியஸ் மைண்ட். சாஸ்திரத்துல உள்ளவங்களுடைய வார்த்தை சித்தம், உள்ளம். சித்தம்ங்கிற வார்த்தை சாஸ்திரத்துல முதல்ல இருந்தே இருந்து வருகிறது. பதஞ்சலி மகரிஷி யோக தரிசனம் எழுதியுள்ளாங்க. முதல் மந்திரம் உள்ளத்தினுடைய செயல்பாடுகளை மாற்றம் செய்வதுதான் யோகம். உள்ளத்தினுடைய இயக்கங்களை மாற்றுவதுதான் யோகம் என கொஞ்சம் அதுல மிக்சிங் செய்து விட்டார்கள். மிக்சிங் என்ன ஆனது தெரியுமா? யோகத்தினால்தான் உள்ளத்தினுடைய செயல்பாடுகள் மாற்றம் அடையும். என்ன योग क्या है? उस மாற்றம் செய்தல், இயக்குதல். யோகம் என்றால் என்ன? அதனுடைய விளக்கம் வரவே இல்லை. आत्मा और परमात्मा மற்ற ஆச்சாரியர்கள் எழுதியுள்ளார்கள், ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடைய சந்திப்பு தான் யோகம் என. इंग्लिश में सब ஆகையால் சித்தம், இங்கிலீஷ்ல சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றோம். ஆழ் மனம், உள் மனம், இது இதனுடைய வார்த்தைகள். ஆகையால் அதிகாலை இப்பொழுது நாம் எழுந்திருக்கின்றோம் 3:30, 4 மணிக்கு. இப்ப நம்முடைய அந்த ஆழ்மனம், உள்மனம் முழுமையாக விழிப்படைந்துள்ளது. மிக கவனமாக கேளுங்கள் அனைவரும். உங்களுடைய அநேக கேள்விகள் அழிந்துவிடும், தீர்ந்துவிடும். இதனால் 4 மணிக்கு, 3:30 மணிக்கு, 3 மணிக்கு, 2:30 மணிக்கு. சில மாத்தாக்கள் 2:30 மணிக்கும் கூட எழுந்திருக்கிறாங்க. மாத்தாக்களுக்கு அதிகமான ஆர்வம் உள்ளது. அப்பொழுது நம்முடைய உள்மனம் முழுமையாக விழிப்பான நிலையில் உள்ளது. அந்த நேரம் நாம் என்ன சங்கல்பம் கொடுக்கின்றோமோ அதனை அது செய்ய ஆரம்பிக்கும். ध्यान से समझ ले इस बात। மிக நல்ல விதமா கவனமா புரிந்து கொள்ளுங்கள் இந்த விஷயத்தை. दे देंगे वही எந்த சங்கல்பம் கொடுப்பீர்களோ அதுவே அது செய்ய ஆரம்பிக்கும். அதில் முழு சக்தி உள்ளது. மனோ விஞ்ஞானிகள் இந்த ஆழ் மனதை சப்கான்சியஸ் மைண்ட் ஆல்மைட்டி மனம் சொல்கிறார்கள். மிகவும் சக்திசாலியான மனம் இது. மனதனுடைய ஒரு ரூபம் அல்லவா? பாருங்கள், எப்போது நாம் தூங்குகின்றோம் அப்போதும் கூட நம்முடைய இந்த உள் மனம் விழிப்பான நிலையில் உள்ளது. இந்த உள் மனம் எப்ப விழிப்படைகிறது? எப்பொழுது வெளிமனம். வெளிமனம் என்றால் நாம் எதை நினைக்கிறோம்? முற்றிலும் சகஜமான பாஷை. அது அமைதியாகிறது. நாம் உறங்கும் பொழுது முழுமையாக அது அமைதி அடைகிறது. உள் மனம் விழிப்படைகின்றது. இதன் காரணத்தினால்தான் இப்ப மிக கவனமா கேளுங்கள், நீங்கள் முற்றிலும் கிளியராகிவிடும் உங்களுக்கு. எப்பொழுது நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் உறங்குகின்றோம், அப்ப எழுந்தவுடனே என்ன சொல்கின்றோம்? என்று ரொம்ப நல்ல ஆழமான தூக்கம் வந்தது என்று யாருக்கு தெரிந்தது? நாம தூங்கிக்கிட்டு தானே இருந்தோம். அது உள்மனம் விழிப்பாக இருந்தது, அதற்கு தெரிந்தது. ஆகையால் இரவு தூங்குவதற்கு முதலில் எப்போது நமக்கு தூக்கம் வருகின்றதல்லவா, அந்த நேரம் மனதில் சரீரத்தினுடைய நோயை குணப்படுத்துவதற்கான சம்பூர்ண ஹீலிங் பவர் உள்ளது, சக்திகள் உள்ளது. எனவே தூங்குவதற்கு முதலில் 5 தடவை சங்கல்பம் செய்யுங்கள், நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று, ஆரோக்கியமாக இருக்கின்றேன் என்று. घुटने दर्द है, எந்த விதமான நோய் இருந்தாலும், மூட்டு வலி இருக்கிறதா, என்னுடைய இந்த மூட்டு முற்றிலும் சரியாக உள்ளது. பிபி உள்ளதா, என்னுடைய பிபி நார்மலான ரூபத்தில் உள்ளது. சுகர் முற்றிலும் சரியாக இருக்கிறது. ஹார்ட் மிகவும் ஸ்ட்ராங்காக ஆகிவிட்டது. கிட்னி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கின்றது. நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் ஆரோக்கியமா ஹெல்தியா இருக்கின்றேன் என்று.
ये मुरली बाबा ने சரியா ஒரு விஷயம். இது முரளியில் பாபா நல்ல விதத்துல வேற விதமா சொல்லியிருக்க இதே முரளியில் மிக ஆழமாக பதிந்தது. எனக்கு நான் 3 தடவை படிச்சுட்டேன், ஆனாலும் இன்னும் பாக்கி உள்ளது. விஷால தன்மை विशाल बुद्धि से மற்றும் விஷால புத்தியினால் शक्ति மாஸ்டர் சர்வசக்திவானுடைய சக்திகளை करने में भी சரீரத்தை ஆரோக்கியம் செய்வதிலும் கூட யூஸ் பண்ண முடியும் என்பதை विशालता और विशाल மிகவும் ஆழமான விஷயம். பாருங்கள், பரந்த தன்மை விஷால புத்தி, பரந்த புத்தியினால். இல்லைனால் இது ரொம்ப பயனுள்ளது. இதை கேட்டு எனக்கு இன்னும் பிடித்திருந்தது. இதை பற்றி வேலை செய்யணும், எனக்காக முதலில் செய்யணும். நான் ஆரம்பம் செய்தேன் முதலில். ஆகையால் மிகவும் நல்ல விஷயம். காலையில் எழுந்த உடனே இரவு நேரம் வந்ததல்லவா, பாபா குழந்தைகள், நீங்க உங்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கல, நிறைய நோய் இருக்கிறதா, நான் ஆரோக்கியமா இருக்கின்றேன். முதலில் மாஸ்டர் சர்வசக்திவான், பிறகு ஆரோக்கியமா இருக்கிறேன். 5 தடவை தன் உள் மனதில் நிறைத்து விடணும். அனைவரும் தனக்காக இதனை செய்யணும். அனைவரும் மற்றவர்களுக்கு செய்வதனால் அவ்வளவு அதிகமான தாக்கம் இருப்பது கொஞ்சம்தான் இருக்கும். தனக்காக செய்யுங்கள். நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம், உறங்கிக் கொண்டிருக்கும் சக்திகள் எப்படி விழிப்படையும் என. खुली। अब देखो காலையில் கண் திறந்தவுடனே பாருங்கள், சக்திகளும் விழிப்படையும், மேலும் மாற்றம். எப்ப நான் இந்த விஷயங்களை தெரியாமல் இருந்தேன், பாபாவனுடைய ஒரு அவைக்த முரளின் இருந்தது. அதில் பாபா சொல்லி இருந்தார்கள், எழுந்தவுடனே சங்கல்பம் செய்யுங்கள், நான் விஜய் ரத்தினம், வெற்றி ரத்தினம், நிர்விக்னமானவன் என்று, வெற்றி மூர்த்தி என்று. बाद में पता இதை நான் ஆரம்பம் செய்தேன், ஆனால் பின்னால் தான் தெரிய வந்தது. எப்பொழுது இந்த உள் மனதனுடைய சக்தி பிரயோகத்தை தெரிந்து கொண்டேனோ, பாபா நமக்கு எவ்வளவு ஆழமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எழுந்தவுடனே சங்கல்பம் செய்யுங்கள். விஜய் என்றால் மாயாவின் மீது விஜய் அடைவீர்கள். நிர்விக்னம் என்றால் குடும்பத்தினுடைய அனைத்து தடைகளும் அழிந்துவிடும். வெற்றி மூர்த்திங்கும் பொழுது வாழ்க்கையில வெற்றியினுடைய வாசல் கதவுகள் திறந்துவிடும். மிக அழகான விஷயம். அனைவரும் பிராக்டிஸ் செய்யுங்கள். கிளியர் ஆகவில்லை என்றால் நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் இன்றைய கிளாஸை நான் மிகவும் பிராக்டிக்கல் சொரூபம் கொடுக்க விரும்புகின்றேன். 7 बार ஆகையால் அதிகாலை எழுந்தவுடன் 7 தடவை சங்கல்பம் செய்யுங்கள், நான் மாஸ்டர் சர்வசக்திவான். குட் ஃபீலிங்கோட இருக்கின்றேன். இதில் பாபா இது சொல்லல, ஆகுங்கள் என இருக்கின்றேன். கவனம் கொடுங்கள். பாபாவுடைய வார்த்தை, பகவானுடைய வார்த்தை, நான் மாஸ்டர் சர்வசக்திவான். ஆகையால் அப்போ உறங்கிட்டு இருக்கிற சக்திகள் விழிப்படையும். भी बहुत काम करेंगे इस पर। அனைவரும் மிகவும் வேலை செய்யணும் இதை பற்றி. மேலும் ஏன் செய்யணும் என்றால் அதையும் கேளுங்கள். ஏனென்றால் உலகில் விக்னங்களும் தடைகளும் பிரச்சனைகளும் மாயையும் மிக நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கிறது. அதிகமாகிறதா இல்லையா? புயலாக ஏற்படுகிறது. ஒரே ஒரு நாளில், ஒரு வருடத்திலே யுகம் மாறும். நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இனி உங்களுக்கே தோன்றும், யுகம் மாறுகிறது என்ன. கொரோனாவை மறந்து விடுவார்கள், அது ரொம்ப நன்றாக இருந்தது, ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இருந்தது, நம்ம வீட்டில இருந்த. யுகம் மாறும் ஒரே நாளில் கூட. अपनी सोई हुई ஆகையால் எப்பொழுது நீங்கள் உங்களுடைய உறங்கிட்டு இருக்கிற சக்திகளை தட்டி எழுப்புவீர்களோ, வெளிப்படைய செய்வீர்களோ, அதனால் என்ன ஆகும்? நீங்கள் உங்க வீட்டில் இருக்கிறீங்க என்றால், அல்லது நீங்க தனித்து இருக்கிறீங்க, தனியா பயணத்துல யாத்திரையில இருக்கிறீங்க, கவனம் கொடுங்கள். நாம் என்ன சங்கல்பம் செய்கின்றோம் அல்லவா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ன, சக்தியினுடைய கிரணங்கள் நம்மை சுற்றி நாலா பக்கமும் பரவுறது. இதனை கிரணங்களும் சொல்லலாம், வைப்ரேஷன் என்றும் சொல்லலாம். இந்த கிரணங்கள் உங்களுடைய வீட்டினுடைய சூழ்நிலையை மிகவும் பவர்ஃபுல் ஆக்குகின்றது. மேலும் எங்கு பவர்ஃபுல்லான சூழ்நிலை உள்ளதோ அங்கு பிரச்சனைகள் இருக்க முடியாது, அங்கு அலைப்பாயும் ஆத்மாக்களும் இருக்க முடியாது. இந்த சீற்றமும் அதிகமாகிக் கொண்டே போகிறது. யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏதாவது பிரச்சனை நிறைய ஏற்படுகிறது. என்ன, கொரோனா காலத்தில் விசேஷமாக டாக்டர்கள் யார் இறந்தார்களோ அவங்களுக்கு பிடித்தமானவர்களை சந்திக்க விடவில்லை. அவங்களுடைய கடைசி காரியங்களையும் சரிவர செய்யவில்லை. ஏன் நடக்கல, அதனுடைய ரகசியம் உங்களுக்கு தெரியும். சும்மா தூக்கி போட்டு விட்டார்கள். ஏனென்றால் அந்த நேரம் இது பரவுனது இல்லையா, அதனால யாரையும் பார்க்க விடவில்லை. உங்களுக்கு பரவி விடும் என்ன. நான் கேட்கின்றேன், டாக்டர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள், மனிதர்கள் இறந்த பொழுது
பொழுது மூச்சை விடுவதில்லை. அப்ப வைரஸ் எங்கிருந்து எப்படி வெளியில் வரும்? आएगा சொல்லுங்களே, புத்திவான் அமர்ந்திருக்கீங்க சகோதர சகோதரிகள், வருமா? அவங்க டெட் ஆகிட்டாங்க, அவங்கள்ட்ட இருந்து அது எப்படி பரவு? கையில இருக்குமா என்ன வைரஸ்? பரவுமா? ஆனால் இது எல்லாமே வழக்கம் இருந்தது மக்களுக்கு. அப்ப என்ன செய்வோம்? நான் மாஸ்டர் சர்வ சக்திவான், நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அதனால்தான் நான் இதனை கடைசி காரியங்கள் ஒன்று நல்ல விதம் நடப்படக்கல. அவங்களுக்கு நல்ல விதமா நடந்திருக்கணும். முஸ்லிம்ஸ தூக்கி போட்டாங்க, இறந்தவர்களை இந்துக்களை வேற எங்கேயும் எரித்து விட்டார்கள். அந்த ஆத்மாக்கள் அலைப்பாய்கிறது. அவங்களுடைய மரணத்துல இந்த விதி உருவாக்கி இருக்காங்க இல்லையா, தர்மங்களில். இக்காரணத்தினால் தான் உருவாக்கியுள்ளார்கள், சும்மா ஒண்ணு உருவாக்கல்ல. இந்து தர்மத்தில் எரிங்க என்று பிணத்தை ஏன் எரிக்க வேண்டும்? ஏன்னா ஆத்மா வெளிப்பட்டு போகுது, அது அதன் மேல மோகம் இருந்தது, அங்கேயே தான் நிற்கின்றது. எப்ப எரிகிறது அது பார்க்கிறது, எதுவுமே மிஞ்சி இல்லைன்னு கிளம்பி விடுகிறது, புறப்பட்டு விடுகிறது. ஆகையால் மிகப்பெரிய ரகசியத்தின் கூட ரிஷிகள் இந்த பரம்பரையை ஆரம்பம் செய்துள்ளார்கள். இது ஆத்மா அலைப்பாய்கின்றது, அங்க பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகி இந்த சக்திகளை தட்டி எழுப்பினால் உங்களுடைய வீட்டினுடைய சூழ்நிலை பவர்ஃபுல் ஆகும். மேலும் எதுவுமே வராது, உங்களை டச்சே பண்ண முடியாது. உங்களையும் உங்க வீட்டையும் இது உங்கள் கையில் தான் உள்ளது, நீங்கள் செய்தே ஆகணும். கொசுவிலிருந்து தப்பிப்பதற்கு ஆல் அவுட் பொறுத்துறீங்கல்ல, 4 இடங்கள்ல 2-3 இடங்கள்ல வைக்கிறீங்க. ஆல் அவுட் கட்டாயம் வைக்கணும், எல்லாம் கொசு தூங்க விடாதுங்கிறீங்க. அதுல இருந்து இதுதானே நடக்கிறது. அதனுடைய வேவ்ஸ் பரவுகிறது, அதனுடைய மூச்சை நெருக்குது, அது ஓடி விடுகிறது கொசு. நம்முடைய சக்திகளுடைய வைப்ரேஷன்ஸும் ஆத்மாக்களை மட்டுமல்ல வரவிடாது மட்டுமல்ல, ஆனால் அவர்களை முக்தி விடுதலையும் செய்கிறது. அவர்களுக்கு முக்தியினுடைய அவசியம் உள்ளது. என்னிடத்தில் நல்ல நல்ல செய்திகள் வருகின்றது. ஒரு இடத்திலிருந்து வந்தது, ஒரு இடத்துல ஒரு 1000 ஆத்மாக்கள் வந்திருந்தார்களா, தெரியவில்லை. அது யாரு எண்ண முடியாத 1000 ஆத்மாக்களை. மேலும் ஒருவருடைய உடவில் ஒருத்தவங்க பிரவேசமாகி சொன்னாங்க, உங்களிடத்துல நாங்க அதனாலதான் வந்திருக்கோம், எங்களுக்கு முக்தி கொடுங்கள். அங்கினுடைய சகோதரிகள் மிக நல்ல யோகம் செய்தார்கள், அவர்களுக்காக அவர்கள் முக்தி அடைந்தார்கள். தெரிய வந்தது, நான் செல்கின்றேன் சொல்லிவிட்டு சென்றார்கள். இந்த வேலையை நாம் நிறைய செய்யணும். எழுப்புங்கள், அப்படி இல்லை அது பூதம் வந்துட்டா பயந்து ஓடி விடுவது. சொல்லுங்க, ஓடுவீர்களா அல்லது முக்தி செய்வீர்களா, விடுதலை செய்வீர்களா? மாத்தாக்கள் இடத்தில் சிவசக்திகள் யார் யார் கொஞ்சம் கையை தூக்குங்க. இப்படி வீட்டுல ஏதாவது கருப்பா தென்பட்டா வீட்டை விட்டு வெளியில ஓடிடுவீங்க, செவுத்துல மோதி விழுவீர்களா, தலையில அடிபடுறது? கன்னியாக்கள் பயப்படுவீர்களா அல்லது பலசாலியாக பகாதூரா இருப்பீர்களா? பாருங்கள், நாயும் உங்களை பார்த்து குறைக்கின்றதுன்னா நீங்க ஓடுறீங்க இல்ல. இப்ப என்ன செய்வது? அது உங்களை விரட்டும், அது ரொம்ப வேகமா விரட்டும் அல்லவா? நீங்க கொஞ்சம் நின்று விடுங்கள். அதை பாருங்கள், பிரயோகத்துல நான் நிறைய செய்திருக்கிறேன். நாயின் முன்னால் நின்று விடுங்கள், அது ஓடிவிடும். நீங்க பயந்தால் நீங்க பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீர்கள். சரி, இப்போ அதிகாலை சக்திகளை தட்டி எழுப்பணும். இதனை தான் சொல்கின்றோம் சக்திகளை ஆவகனம் செய்தல் என்று. அனைவரும் செய்வோம் இதனை. இப்பொழுது ஆழமாக செல்வோம். இதை கேட்டாச்சு நீங்கள் அனைவரும். எப்போது நாம் இதனை பயிற்சி செய்கின்றோம், என்னிடமிருந்து சிகப்பு கிரணங்கள் பரவுகிறது, ஒளி மண்டலம் பரவுகிறது. ஓரா என்று இங்கிலீஷ்ல சொல்ற புரிகின்றதா மாத்தாக்களுக்கு? நம்மை சுற்றி சக்திகளுடைய ஒரு கோட்டை தேவிகளை காட்டுறாங்க இல்லையா, சக்திகளுடைய ஒளி மண்டலத்தில் இருப்பதா? மேகநாதனுடைய கதையை நான் சொல்கின்றேன். ராமாயண சீரியல காட்டப்பட்டுள்ளது. எப்பொழுது நிறைய இறந்து விட்டார்கள், மேகநாதன் மிஞ்சி இருந்தார். அவர் திக்விஜயம் செய்வதற்காக வெளியில் சென்று விட்டார். ராமருடைய சேனை கட்டளையிட்டார், மேகநாதன் திக்விஜய யஜ்யம் செய்ய செல்கிறார். அவருடைய யஜ்யம் வெற்றி அடைந்தால் அவரை வெல்வது கடினமாகிவிடும். அப்ப லக்ஷ்மணனுக்கு வானர சேனைகள் அனுமான் சுக்ரீவன் சென்று அவருடைய யஜ்யத்தை அழித்து விடுங்கள் கட்டளையிட்டதா சொல்றாங்க. அவங்க போய் அதுல தண்ணீர் வித்துனாங்க, அதனை அழித்து விட்டார்கள். என்ன, இப்பொழுது மேகநாதனுக்கு கோபம் வர இருந்தது. அவர் யுத்தத்துக்கு தயாராக ஆகிவிட்டார். அந்த பக்கம் லக்ஷ்மணன், இங்கு மேகநாதன். அவர் அடைந்த அஸ்திரங்களை சக்திகளை மேகநாதன் பயன்படுத்திருக்க. அதை எவ்விதம் உண்மை எவ்விதம் செய்யப்பட்டுள்ளது இது உங்களுக்கே தெரியும்.
अस्त्र प्रयोग अभी முதல் அஸ்திர பிரயோகம் செய்கின்றார். மேகநாதன் நினைத்தாரு அவர் கூட 4 பேர் இருக்காங்க, தனியா இல்ல அவரு. இப்ப தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்துகின்றார். முதலில் அவர் லக்ஷ்மணன் மீது பிரம்மாஸ்திரத்தை ஏவினார். பிரம்மாவிடமிருந்து அடைந்த பிரம்மாஸ்திரத்தை. பிரம்மாஸ்திரம் சென்றடைந்தது. லக்ஷ்மணனுடைய 4 பக்கமும் ஒளி மண்டலம் இருந்தது. அந்த பிரம்மாஸ்திரம் அதில் தொட்டு வணங்கிவிட்டு வாபஸ் வந்து விட்டது. மேகநாதன் பார்த்து கொண்டே இருந்தார். विष्णु का दिया हुआ 2வது தடவை அவர் விஷ்ணுவின் கொடுத்த நாராயண அஸ்திரத்தை எய்தினார். वो भी उस आभा அதுவும் கூட அந்த ஒளி மண்டலத்தை தொட்டு வணங்கிவிட்டு வாபஸ் திரும்பி வந்து விட்டது. शस्त्रों से कोई बच அவர் குழப்பம் அடைந்தார். இது சாஸ்திரங்கள் ஆயுதங்கள்ல யாரும் தப்பிக்க முடியும். இந்த ஆயுதங்கள்ல இருந்து சங்கர் கொடுத்த மிக பவர்ஃபுல்லான சக்தி ஆயுதம் அதுவும் கூட அவரை பாதிக்கவில்லை. அதுவும் வாபஸ் வந்து விட்டது. இப்பொழுது மேகநாதனுக்கு எதுவும் புரியவில்லை. பகவானிடத்தில் சென்றார். சொன்னார், பிதாஸ்ரீ, என்னால் வெற்றி அடைய முடியவில்லை, நான் பார்த்து விட்டேன். ஆனால் ராவணனுடைய கடைசி காலம் இருந்தது அல்லவா, அவருக்கு தென்பட்டது அவருக்கு என்னுடைய முக்தி செய்வதற்காக ராமர் வந்துள்ளார் என்று. वो तो क्या என்ன முக்தி அடைங்கன்னு அவர் சொல்லல. ஆனால் हम இது கதைகளாக சொல்லப்பட்டுள்ளது. ஆகையால் நம் அனைவரிடமும் 4 பக்கமும் சக்திசாலியான ஒளி மண்டலம் உருவாகின்றது. யார் இந்த ஒளி மண்டலத்தை தினமும் உருவாக்குகின்றார்கள்? பாமி போட்டாலும் கூட போடுவாங்க இல்லையா, தீவிரவாதிகள் நிறைய அதிகமாகுவாங்க, இந்த செயல்பாடுகள் கூடும். உங்களை எதுவும் செய்ய முடியாது. के உங்களுடைய ஒளி மண்டலம் அனைத்தையும் மோதி வாபஸ் போய்விடும். மாயாவும் வராது, கலியுகத்தினுடைய பிரபாவம் தாக்கமும் ஏற்படாது, ஸ்தூல சக்திகளும் வராது. ना इसका मैं रोज புரிந்து கொள்கிறீர்களா இதனுடைய மகத்துவத்தை? தினமும் கிரியேட் செய்யுங்கள். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் செய்யுங்கள். இப்பொழுது அனைவரும் ஒயிட் லைட்ல செய்வோம். 7 தடவை செய்வோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவான், मैं मास्टर सर्वशक्ति நான் மாஸ்டர் சர்வசக்திவான். செய்து கொண்டே இருங்கள். की लाल किरणें चार சக்திகளுடைய சிகப்பு கிரணங்கள் 4 பக்கமும் பரவுகின்றது. और मेरे चारों ओर மேலும் என்னை சுற்றி 4 பக்கமும் சக்திசாலியான ஒளி மண்டலம் உருவாகின்றது.